ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான அல்வா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஆயிலும் நெய்யும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆயில் வேண்டானா ஃபுல்லாகவே நெய் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின ஆயிலும் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் மெதுவாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா இந்த கடலை மாவை வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இப்போ நல்லா அந்த கடலை மாவோட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம கடலை மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப் நல்ல சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா திக்கான உடனே ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 1.5 கப் கரெக்டாக இருக்கும். கம்மியாக வேணும்னா அதிகமாகவும் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்டு தக்கன சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சர்க்கரை சேர்த்தப்போனா நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டானா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்வா நமக்கு கடாயில் ஒட்டாத அளவுக்கு வேணும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு. இந்த சூப்பரான நம்மளோட கடலை மாவு அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். அந்த டைமில் மட்டும் நல்லா சிம்மில் வச்சுட்டு தண்ணி ஊற்ற கரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போ நமக்கு கடாயில் ஒட்டலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்ட்டான அல்வா ரெடி ஆகிடுச்சு. கடலை மாவு வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான அல்வா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.